வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10. ஸோ நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். சண்டே அன்னைக்கு ஃபைனல். எல்லாம் ஓட்டு போட ஆரம்பிச்சாச்சா ஜியோ ஹாட்ஸ்டாரில் உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 10 ஓட்டு போடலாம். அதை தவிர மிஸ்காலும் கொடுக்கலாம். எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. மிஸ்கால்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. நம்ம கொடுத்தா கரெக்டாக போகுது. ஸோ அதை பற்றிலாம் அது எல்லாமே நீங்கள் விஜய் டிவி சோஷியல் மீடியா பக்கங்கள் இன்ஸ்டாலேயோ ட்விட்டர் பக்கத்துலையோ அல்லது யூடியூப்லேயோ போனீங்கன்னா அதுக்கு ஓட்டு போடுறதுக்கான எப்படி ஓட்டு போடணும்னு அவங்களே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதை பார்த்து ஓட்டு போடுங்க. ஜியோ ஹாட்ஸ்டாரில் போய் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10ன்னு சர்ச் பண்ணீங்கன்னா அந்த பக்கம் வரும். அதில் ஓட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஓட்டு போடலாம். ஒரு நாளைக்கு 10 ஓட்டு போடலாம். ஓட்டு போடாதவங்க உங்களுக்கு பிடித்த சிங்கருக்கு 10 ஓட்டு போட ஆரம்பிங்க. இன்னிலேருந்து போட ஆரம்பிங்க. சண்டேயோட முடியுது. சண்டே ஃபைனல். யார் வின்னர் அப்படிங்கிறது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தெரிய வரும். வின்னர், ஃபர்ஸ்ட் ரன்னர் அப், செகண்ட் ரன்னர் அப் இதெல்லாம் தெரிய வரும். அதுக்கு பாக்கி உள்ள 2 பேருக்கு என்ன பரிசு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சண்டே தான் தெரிய வரும். இப்போ நம்ம யார் ஒரு ஜேர்னியில் பெஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம நேற்றுக்கு காயத்ரியுடைய பெஸ்ட் பார்த்தோம். அவங்க ஜேர்னியில் என்னென்ன சாங் பெஸ்ட்டாக பாடினாங்க அப்படின்னு ஒரு கிளிம்ஸ் பார்த்தோம். ஒரு டாப் 5 சாங்ஸ் கிட்ட பார்த்தோம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு 4th ஃபைனலிஸ்டாக காயத்ரி 5th ஃபைனலிஸ்டாக வந்தாங்க. அதனால அவங்களுடைய இதை 5th எடுத்துக்கிட்டோம். முதல்ல எடுத்துக்கிட்டோம். 4th ஃபைனலிஸ்டாக வந்தது லயனட். ஸோ லயனட்டுடைய ஜேர்னி அதை பார்ப்போம். நம்ம லயனட்டை பொறுத்தவரை ரொம்ப திறமையான ஒரு சிங்கர் அப்படின்னா அது மிகை ஆகாது. எந்த ஜேர்னர் கொடுத்தாலும் ரொம்ப அழகாக பாடக்கூடிய ஒரு சிங்கர். அவங்கெல்லாம் எப்படின்னா சர்ச்சில் கொயர் பாடுறதுலேருந்து அவங்க ஃபாதர் மதர் அவங்கெல்லாம் சர்ச்சில் கொயரில் பாடுவாங்க. போகும்பொழுதே லயனட்டையும் கூட்டிகிட்டு போகிறதுனால அவங்களுக்கும் அங்கேருந்தே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது, கீபோர்டு வாசிக்கிறது, பாடுறது இது எல்லாமே அங்கேருந்து கற்றுக்கிட்டு அவங்க அப்படியே படிப்படியாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம எந்த அட்மாஸ்பியரில் இருக்கோமோ, இப்போ நம்ம வீட்டில் எல்லாருமே நல்லா படித்தவங்க இருந்தாங்கன்னா நமக்கும் அதை படிக்கணுங்கிற எண்ணம் வரும். ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருந்ததுன்னா நம்மளும் அது மாதிரி வரணும்னு ஆசை வரும். ஒரு மியூசிக்கல் சூழல் இருக்கிறதுனால நம்மளும் அது மாதிரி வரணும். நம்ம சர்ச்சு போகிறோம். அப்போ சர்ச்சில் எல்லாரும் பாட்டு பாடுறாங்க, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்க, நம்மளும் வாசிச்சாதுன்னா அந்த டீமில் சேர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இப்போ கிரிக்கெட் ஆடுற ஒரு பேக்ரவுண்டு, எல்லாருமே கிரிக்கெட் ஆடுறாங்கன்னா நம்ம கிரிக்கெட் ஆடலன்னா நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காவது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்து நம்ம அதுலேயே நல்லா விளையாட ஆரம்பிச்சிடுவோம். அந்த மாதிரி ஒரு சூழல், அதாவது அவங்க ஃபேமிலி அவங்களுக்கு அப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு அட்மாஸ்பியரை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதற்கு நம்ம அவங்கள பாராட்டணும். லயனட் எல்லா விதமான ஜேர்னரும் பாடக்கூடியவங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதில் முதல்ல அவங்க செந்தூரா பாடினாங்க. பிரமாதமாக பாடினாங்க. அந்த பாட்டு தான் அவங்களுடைய ஆரம்ப ரவுண்டுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு கோல்டன் ஷவர் கிடைச்சது. இமானே பாராட்டினார். இமான் தான் அந்த பாட்டுடைய மியூசிக் கம்போசர். இமானே பிரமாதமாக பாடுறீங்க அப்படின்னு சொல்லி லயனட்டை பாராட்டினார். அது ஒரு வெஸ்டர்ன் சாங்கு. அதுக்கு நல்ல பிரெத் கண்ட்ரோல் வேணும். அதை நல்லா பண்ணாங்க. அதை விட மிகச்சிறப்பு என்னன்னா அந்த பக்தி பாடல் சுற்றுல 1ஆம் படி எடுத்து உறவரமா அந்த பாட்டு விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் பாடின பாட்டு. அதில் எப்படின்னா நம்ம மாலதி அவங்க பாடினாங்க. மாலதி லக்ஷ்மன் அவங்க சொன்னாங்க, அவங்க அந்த பாட்டை எல்லா மேடையிலையும் பாடியிருக்காங்க. அது எப்படின்னா 1ஆம் படி எடுத்து அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த போக 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 வேகமாகும். 7ஆம் படி 6ஆம் படி 7ஆம் படிலாம் வர்றப்போ பயங்கர வேகமாக இருக்கும். அந்த 7ஆம் படி எடுத்து அப்படிங்கிறப்போ வார்த்தையே கேட்காது பல பேர் பாடுறப்ப. ஆனால் லயனட் 6ஆம் படியாக இருந்தாலும் 7ஆம் படியாக இருந்தாலும் 8ஆம் படியாக இருந்தாலும் வார்த்தை தெளிவாக கேட்டது. இந்த கிளாரிட்டி ஆஃப் சிங்கிங், கிளாரிட்டி ஆஃப் வேர்ட்ஸ் ரொம்ப சுத்தமாக இருக்கு. அவ்வளோ வேகத்திலையும் அவ்வளோ அழகாக பாடுறாங்க. இது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான சிங்கர்ஸாலே பாட முடியாது. அதை இவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு பாராட்டினாங்க. அவ்வளோ மேடையில் பாடின மாலதி லக்ஷ்மணே ஸ்ருதி, அதாவது லக்ஷ்மண் ஸ்ருதியுடைய மாலதி லக்ஷ்மண். இந்த 1ஆம் படி எடுத்து ஒரு வாரமாக அது வேகமாக வரும். அதை அவ்வளோ பாடுறது சூப்பர், பெரிய கஷ்டம். அதுக்கப்புறம் விக்ரம் படத்துலேருந்து ஏன் ஜோடி மஞ்சக்குருவி அந்த பாட்டு, அது ஒரு ஃபாஸ்ட் சாங்கு. ஃபாஸ்ட் என்ன சொல்றது, ஃபோக் சாங்னு சொல்லலாம். நடுவில் ஃபோக்கும் வரும். பிரமாதமாக பாடினாங்க அந்த பாட்டு. அவங்களுக்கு கோல்டன் ஷவர் கிடைச்சது. அப்புறம் போரானே அது ரொம்ப அருமையாக பாடினாங்க. அது ஒரு பயங்கரமான ஹை பிச் ஃபோக் சாங்கு.
போறானே போறானே காத்துல தூத்தல போல அப்படின்னு நம்ம இவரோட வந்திருந்தாரு, சிங்கர் ரஞ்சித் வந்திருந்தாரு, வாகை சுடவா படத்துல இருந்து பாடினாங்க. ரொம்ப ரொம்ப நுணுக்கமான ஒரு பாடல், ரொம்ப அழகா ரொம்ப எக்ஸ்பிரசிவா பாடினாங்க. அதே மாதிரி ஏ சண்டைக்காரா சான்ஸே கிடையாது, அந்த பாட்டை அவ்வளோ அழகா பாடினாங்க. கடைசியா இப்ப ராதா அவங்களுக்காக அவங்க பாடினது வந்து மீனம்மா மீனம்மா. இது வந்து ஒரு லவ்லி ஒரு டூயட்டு, ஒரு அருமையான லவ் டூயட்டு. அது வந்து மனோ அண்ட் சித்ராமா பாடினது. அதை வந்து இவங்க ரொம்ப அழகா மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா தேனம்மா தேனம்மா அந்த பாட்டு சூப்பராக பாடினாங்க. ராதா பாராட்டுற அளவுக்கு யூனிக்கா இருந்தது. அதாவது உங்களுடைய வார்த்தை உச்சரிப்பா இருக்கட்டும், குரல் வளமா இருக்கட்டும், எந்த ஸ்டைல்ல வேணா பாடக்கூடிய திறனா இருக்கட்டும், எல்லாமே இருக்கிறதுனால லயனட்டுக்கு வந்து இந்த டைட்டிலை ஜெயிக்கிறதுக்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. பாப்போம் இவங்க வெற்றி பெறாங்களா என்னன்னு. உங்களுக்கு எந்த பாடல் பிடிக்கும் லயனட் பாடினதுல? எனக்கு பிடிச்சது வந்து இந்த 1ஆம் படி எடுத்து, அதுதான் உங்க பாடினதுலே பெஸ்ட்ன்னு நினைக்கிறேன். நீங்க உங்களுக்கு பிடித்ததை கமெண்ட் பண்ணுங்க. யாரு வெற்றி பெறுவார் இப்போ உள்ள நிலைமையில, நீங்க யார் டைட்டில் ஜெயிப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.